திருப்புகழ் 199. விரை மருவு மலர் அணிந்த கரிய புரிகுழல் சரிந்து விழ வதன மதி விளங்க அதிமோக விழி புரள முலை புழுங்க மொழி புழற அணை புகுந்து விரக மயல் புரியும் இன்ப மடவார்பால் இரவு பகல் அணுகி நெஞ்சம் அறிவழிய உருகும் அந்த இருள் அகல உனது தண்டை அணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது உன் அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அருள்தாராய். அரவில் விழி துயில் முகுந்தன் அலர் கமல மலர் மடந்தை அழகினோடு தழுவு கொண்டல் மருகோனே அடல் அசுரர் உடல் பிளந்து நினமதனில் மூழ்கி அண்ட அமரர் சிறை விடு பிரச்சண்ட வடிவேலா பறவை வருவிடம் அருந்து மிடர் உடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையர் அன்பர் உளமேவும் பரமர் அருளிய கடம்ப முருக அருமுகவர் கந்த பழனிமலை தனில் அமர்ந்த பெருமாளே நெஞ்சம் அறிவழிய உருகும் அந்த இருள் அகல உனது தண்டை அணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது உன் அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அருள்தாராய். பரமர் அருளிய கடம்ப முருக அருமுகவா கந்த பழனிமலை தனில் அமர்ந்த பெருமாளே எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது உன் அருள் விரும்பி இனிய புகழ்தனை விளம்ப அருள்தாராய். ஆதிசேடன் என்ற பாம்பு படுக்கையில் அரிதொயில் கொள்ளும் திருமால் மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் அழகுடன் தழுவும் மேக நிறத்தவரான திருமாலின் மருகனே வன்மையுடைய அசுரரின் உடலை பிளந்து அவர் தம் உடல் நினத்தில் மூழ்கி விண்ணுலகத்து தேவர்களின் சிறையை விடுவித்த வீரம் வாய்ந்த வேலை உடையவனே பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை உண்ட கழுத்தினை உடைய கடவுள் கங்கை ஆற்றை அணிந்த சடையினர் காளை ஊர்தியினர் அடியார் உள்ளத்தில் வீற்றிருக்கும் மேலான இறைவன் சிவனார் பெற்றெடுத்த கடம்பனே முருகனே ஆறுமுகனே அந்தனே பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே மனம் வீசும் மலரை சூடிய கருமையான சுருண்ட கூந்தல் சரிந்து விழ முகம் திங்கள் போல் விளங்க அந்த காதல் மயக்கத்தை தரவல்ல இன்ப மங்கையரிடம் இரவிலும் பகலிலும் சேர்ந்து அணுகி உள்ளம் அறிவு அழிந்திட உருகும் அந்த அறியாமை நீங்கிட நின் தண்டை என்ற அணியினை அணிந்த திருவடியை என் தலைமையில் சூடி அழுது அழுது நின் திருவருளையே விரும்பி இனிய நின் திருப்புகழையே எடுத்து கூறும்படி எனக்கு அருளை தருவாயாக. பரிவோடு மகிழ்ந்து இறைந்து மருதிடை தவழ்ந்து நின்றவர் திருமால் குபேரனின் மைந்தர் நலகூபரன் மணிகிரீவன் இவர்கள் இருவரும் மதுவை குடித்து நீர் விளையாடி ஆடையில்லாது நாரதர் முன் நின்றனர். அவர் நீங்கள் ஆடையில்லாமல் மரம் போன்று நிற்கிறீர் ஆதலால் மரமாவீர் என சபித்தார். அதனால் அந்த இருவரும் மருத மரமாயினர். கண்ணன் அந்த மருத மரங்களுக்கு இடையில் சென்றபோது அவை முறிந்து விழுந்தன. அவ்விருவரும் சாபம் நீங்க பெற்று கண்ணனை வணங்கி நின்றனர். கண்ணனின் பாலலீலை இத்திருப்புகழில் குறிப்பிடப்படுகிறது.